கிறிஸ்தேசுக்குள் மிகவும் முன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை நேசரமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிற கிறிஸ்தேசுவினுடைய விலையேறப்பெற்ற அன்பின் நாமத்தினாலும் இந்த ஒரு நல்ல ஒரு பொழுதுக்காக உங்கள் யாவருக்கும் நான் நன்றியிலும் துணை சோத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த பூமியிலே வாழ்வதான வாழ்க்கையிலே கூடுதலாக ஒரு நாளை நாம் உணர்கிற கடவுள் மட்டுமாய் அதிசயமாக நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் கூட்டி தந்து அவருடைய குமாருடைய சாயல் ஒப்பாக நாம் எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கோம் என்று பார்ப்பதற்காக அவருடைய சொந்த பிள்ளைகளாக செல்ல பிள்ளைகளாக எந்த அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு நாளை அவர் நம்ம தந்ததற்காக எல்லா விதமான நன்றிகளையும் துறைகளையும் சோதனைகளையும் நம்முடைய இரட்சகர் வழியாக நம்முடைய கடவுளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளிலே ஒரு விசேஷமான நாட்களிலே சகோதர சகோதரிகளாக இந்த அப்பம் மற்றும் ரசத்தை பருகிறதா இந்த ஒரு காலப்பகுதிக்குள்ளாக இந்த ஒரு நாளிலே நாம் வந்ததற்காக உயிரோடு கூட்டி சேர்த்ததுக்காக நாம் நன்றிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது அப்பம் பிற்குதலும் சபைக்கான ஆசீர்வாதமும் அப்படிங்கிற குறிச்சுதான் அந்த பாடத்துடைய தலைப்பாக காணப்படுகிறது. அதாவது கர்த்தர் இயேசு அன்னைக்கு அந்த மேல் வீட்டு அறையில அவர் ஏற்படுத்திட்ட அடையாள பொருட்களாகிய இரண்டு, ஒன்று அப்பம் மற்றும் ரசம், இது இரண்டையும் குறித்து பார்க்கிறதான அந்த ஒரு காலப்பகுதிக்குள்ள அதிகமாக நம்ம காணப்பட வேண்டும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சரீர அங்கமாக மாறப்போகிற அது அழைக்கப்பட்டிருக்கிற முன்குறிக்கப்பட்ட ஜனிப்பிக்கப்பட்ட இப்படி அநேக விதங்கள் யாருக்கு பொருந்தும் இந்த வார்த்தை பொருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தை வந்து பொருந்தும். அப்படி இந்த அழைப்புல யார் யாரெல்லாம் வந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன கண்டிப்பா என்ன ஆகுனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேரங்களில் வந்து அந்த இடத்துல கூடி ஒன்னா இருந்து அவரோட ஐக்கியப்பட்டு இந்த ஒரு அப்பம் மற்றும் ரசத்தில் என்ன பண்ணணும் பங்கு கொள்ளணும். அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரம். அப்படி அல்லாமல் தான் சரீரமா தனியாக தான் இருப்பேன் அல்லது நான் இதுல போக மாட்டேன் இல்ல கலந்து கொள்ள மாட்டேங்கிற எந்த ஒரு மண்ணில யாரோ ஒரு மனிதனோ ஏதோ சகோதரன் இருந்தா அவர் கிறிஸ்துவின் அங்கமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது கூட நம்முடைய கருத்தா இருக்கு. அன்பு கொடுத்தவர்களே, மேக்சிமம் உள்ள நம்முடைய அன்பு சகோதரர் எல்லாருமே அந்தந்த காலப்பகுதியில் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க கரெக்டா அந்த ஒரு காலப்பகுதியில வந்துருவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு அந்த ரசத்தை குறித்து பேசும்போதும் இந்த அப்பத்தை குறித்து பேசும்போதும் அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தைகளுடைய ஆராய்ச்சியை தான் நம்ம என்ன பார்க்க போறோம். அது எதுன்னு பாத்தீங்கன்னா ரசத்தை குறித்து பார்க்கறது இல்லை, ரசத்தை குறித்து ஒரு 3 நிமிஷம் பார்த்து பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கப்படுறது எல்லாமே அந்த பிக்கப்பட்ட அந்த அப்பத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமா, இதுல பார்க்க அந்த முதல் வசனம் அந்த ஒரு ரசத்தை குறித்து நாம பார்க்கும்போது என்ன பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கர்த்தர் இயேசு. அப்ப புது உடன்படிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுனாலே அதுக்கு ஃப்ரெண்ட்ல இன்னொரு உடன்படிக்கை என்ன ஆகுது இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜனங்களோடு தொடர்பு வைத்தாலும் அவரோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அப்படி ஏற்படுத்தின முதல் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னா நியாயபரமான உடன்படிக்கை. அது யாரோடு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. ஆனால் கர்த்தர் இயேசு சீசர்ல என்ன சொல்றாருன்னா இது புதிய உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப புது உடன்படிக்கைக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் நம்ம சபைக்கு அவர் சொல்றாரு? அப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்கு மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலுக்கு. அப்போ கர்த்தர் இயேசு இது நம்மள்ட்ட பேசுறாரு. இந்த புதிய உடன்படிக்கை சொந்தக்காரர்கள் யாரு? சொந்தக்காரர்களா நம்ம? அப்ப ஏன் கர்த்தர் சொந்தக்காரர்கள் இப்ப ஏன் நம்மள்ட்ட அவர் சொல்லணும்? அத சொந்தக்காரர்கள் யாருன்னா உலக ஜனங்கள். நம்மள்ட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையோ அல்லது புதிய உடன்படிக்கையோ உங்களுக்கு சொந்தம் நீங்க வசனம் இருக்குதா? நமக்கு இல்லவே இல்லை. நம்ம என்ன ஒரு உடன்படிக்கை சொந்தக்காரர்கள்னா பலியினாலான உடன்படிக்கை. சங்கீதம் 50 வாசிக்கிறோம்ல,
நம்ம எந்த உடன்படிக்கை சொந்தக்காரனா? பலினால் ஆன உடன்படிக்கை சொந்தக்காரன். அப்ப ஏன் கர்த்தர் இயேசு சீசர்கள்ட்ட இந்த உடன்படிக்கை பத்தி பேசணும்? அது என்ன பண்றாருன்னா, இந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் இயேசு அந்த இடத்துல தொடங்கி வைக்கிறார். அதாவது ஒரு ரிப்பன் வட்டி தொடங்கி வைக்கிறார். புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? தொடங்கி வைக்கிறாரு. இதை நிறைவு செய்வர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு சபை வகுப்பாருக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சபை அங்கங்களும், சீசர் வகுப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சபையும் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இதை அநேக வசங்கள்ல இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா அநேகர்கள் பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ வாசிச்ச வசனம் பேதுரு சொல்லிட்ட வாசனம். அது நம்ம வாசிச்சதான். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட அது அப்பத்தை வச்சு பேசும்போது அது நான் பார்த்தது ரசம். இவ்வளவு நேரம் பார்த்தது அப்ப புதிய உடன்படிக்கை சொந்தக்காரர் யாரு? உலக ஜனங்கள். அதை தோற்றுவிக்கிறவர் தான் யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நிறைவு செய்கிறவர் தான் சபை வைப்பார். நம்ம இது ரெண்டையும் போட்டு என்ன பண்ணிக்கூடாது? குழப்பக்கூடாது. நியாயப்பிரமாணப்படிக்கு அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னார். ஆனால் அதை என்ன பண்ணாருன்னா, அந்த மேல்வீட்டர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை முடிவு பெற்று புதிய உடன்படிக்கை என்ன பண்றாரு? அவர் தொடக்கி வைக்கிறார் அப்படிங்கிற குச்சி பார்க்குறோம்னு சொல்லி இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. லூக்கா எழுதின வார்த்தையை வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அதாவது அதுக்குள்ள இருக்கிறது யாரு? என்னுடைய ரத்தம். இது யாருடைய ரத்தமும் கிடையாது, இது என்னுடைய ரத்தம், இதை வாங்கி பூசிங்க அப்படின்னு. அப்ப உங்களுக்கு என்ன பண்றாருன்னா, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படிங்கிற சொல்ல வார்த்தை சொல்றோம் பார்க்கணும் சொல்லி அது ரசம் அநேகருக்காக சிந்தப்படும். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கு அந்த கப்புக்குள்ளால. அதை என்ன பண்றாருன்னா, நீங்க எல்லாரும் வாங்கி இது புசிங்கள் அப்படி சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்காக, ஃபார் யூ, அதாவது என்னுடைய சரீரங்கமாக மாறப்போகிறவங்க எல்லாருக்குமே என்ன ஆகுது? இந்த பிற்கப்படுகிற விஷயம். இது பிற்கப்படுறதும் அப்பத்தை கொடுக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அப்பத்தை எடுத்து அப்படி முழுசா எடுத்து பேதுருங்க வாங்க எல்லாத்தையும் பிட்டுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படி ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லல. என்ன பண்றாருன்னா, அவருடைய சரீரத்தை அவரே என்ன பண்றாருன்னா பிட்டு ஒரு துண்டா எல்லாம் பண்றாரு, கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், அதாவது உடைக்கப்படுகிறார். சில அந்த ரோதர்காம் இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது உடைக்கப்படுகிற அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த கர்த்தர் பிதாவாகி தேவன் அவர் அந்த சிதைக்கிற அந்த விஷயத்தை அவங்க தெளிவாக இருப்பாங்க. அப்போ எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசுனுடைய அந்த சரீரத்தில் அனுமதிக்கிறார். இப்போ ஆதாமுடைய விழுகை நிமித்தமாக கிடைச்சிட்டு அந்த ஒரு மரணம் கர்த்தர் இயேசுக்கு வெறுமையாக மறிச்சு அவரை மாதிரி மறிச்சிட போதாதான். அதான் அவர் சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த தெய்வீக திட்டத்தினுடைய சாட்ல நம்ம கொஞ்சம் இதை பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த என் பிளான் என்ன இதை அடையாளப்படுத்துது? என் லைன். இந்த என் லைன் என்ன அடையாளப்படுத்துது? பரிபூர்ண நிலை. முடிந்து போன மாதிரி இங்க வருது கீழே. இது பரிபூர்ண நிலை. பரிபூர்ண நிலை முதல்ல யார் பேர் இருக்கு? ஆதாம் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது யாருக்கு பேர் இருக்கு? ஆபிரகாம் இருக்கிறார். அதுக்கு அடுத்து ரவுண்ட் போட்டிருக்கேன். இயேசு பேர் மட்டும் போட்ட போதாத அந்த இடத்துல ஏன் சிலுவை சேர்த்து போடணும்? அதுதான் அந்த பாடுகள், உபத்திரங்கள், அந்த பிற்கப்படுகிற சூழல். ஆபிரகாம் எப்படி இந்த லிஸ்ட்ல வந்தாரு? அவர் பரிபூர்ணமாக படைக்கப்படலையே, சாதாரண ஒரு தாயின் வயிற்றுல தானே உருவாகி வந்தாரு. அவர் ஏன் அந்த லைன்ல வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் வந்தார். ஒட்டுமொத்த அந்த உலகத்தினுடைய நம்பர் 1 விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்தார். அந்த ஆபிரகாம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிபூரண நிலைமைக்கு ஆபிரகாம் வந்தார். அன்பு அப்போ இது பார்க்கும்போது ஆபிரகாம் ஏ ஸ்மால் லெட்டர், இது ஸ்மால் லெட்டர் ஆகும். இது ஸ்மால் லெட்டர் தான் வரும். ஜியும் கர்த்தர் இயேசுக்கு ஸ்மால் லெட்டர் தான் வரும். அன்பு இது அப்போ அதான் என்ன சொல்றாருன்னா, இது ஏன் பிற்கப்படணும்? சரி செய்ய சமான விலைன்னா சாதாரண இப்போ ஆபிரகாம் எப்படி மறிச்சாருன்னா, அவர் சாதாரண மனுஷன் வாழ்ந்து மறிக்கிற மாதிரி தான் மறிச்சார் இல்லையா? அப்போ ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது ஆதாமுடைய உடம்பு எப்படி இருந்ததோ, எந்த ஒரு காயமும் இல்லாமல் அவர் மறித்தாரோ அதே மாதிரி மறித்தா போதுமே. நம்ம சொல்ற சரிதான பிரதர்? ஈக்குவல் கரஸ்பாண்டிங்னா அப்படித்தானே வந்திருக்கணும். அப்ப ஏன் நமக்கு உடைக்கப்படணும், அவர் கிழிக்கப்படணும், நொறுக்கப்படணும், அந்த கல்ல அந்த கிரீடங்கள் வைக்கப்படணும், அதெல்லாம் ஏன் அப்படின்னு தான் சொல்லும் போதுதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், அதாவது அவருடைய சரீரங்கமா 1,44,000 பேருக்காக உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரம் சொல்லி அவர் சொல்றாரு. எக்ஸ்ட்ராவா நடக்கிற விஷயம் அவருக்கு இல்ல. ஆதாமுடைய மரணத்துக்கு அப்படி சொல்றது எக்ஸ்ட்ராவா நடக்கிற விஷயமாக
இது காணப்படுகிறது. அப்ப முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்குள்ள வித்தியாசங்களை கூட நம்ம நிறைய உணரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்தின ஆதாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஆடை இல்லாமல் இருந்து என்ன பண்றாரு, அந்த பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த பழத்தை பறிச்சு பாவம் பண்ணி என்ன பண்றாரு, மரிச்சு போறாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம வந்து என்ன பண்றாருன்னா தேவனுடைய கட்டளைக்கு பரிபூர்ணமா தான் இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து மரிக்கிறார். ஆனா எக்ஸ்ட்ராவா இதை பிற்கப்படுகிற விஷயம் தான் அது என்ன நடக்குது, எதனால எப்படி நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். எதுக்காக அவர் பிற்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒட்டுமொத்த சபை ஜனங்களையும் கொண்டு வந்து என்ன பண்ணணும், பின்னாடி ஒரு வசனம் வருது, அதை நம்ம பார்க்கிறோம். மகிமையில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான, அதாவது இந்த சிலுவை வந்து பார்த்தீங்கன்னா 80 100 கிலோக்குள்ள ஒரு அதிகமான சிலுவை. கர்த்தர் இயேசு என்ன வெயிட் இருப்பாரு, ஒரு 75-80 கிலோ இருப்பாரா, அவ்வளவுதான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்து ஒருத்தர் யார் போனார்னா, நம்ம சிரேனிவராகி சீமோனை பத்தி இந்த ஆர்டர் நம்ம பார்க்கவே இல்லை. இந்த டைம்ல தான் யாரு போய் அவங்களை தூக்க பலவந்தம் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிரேனிவராகி சீமோனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நீ தூக்கி ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல. சிரேனிவரா சகோதரன் ஒரு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன பண்றாரு சகோதரர் சத்தியத்தை சொல்றாங்க. கர்த்தர் இயேசு அன்னைக்கு பண்ண அந்த சிலுவை அவர் தூக்குனது வந்து ஒரு சகோதரனுக்கு அவர் ஹெல்ப் பண்ண மாதிரி. அப்படி பின்னால் அவருடைய வாழ்க்கை விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்திருக்குங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே யோசிக்க வேண்டியதெல்லாம் காணப்படுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு அவமானம், வேதனை, பாடு எல்லாம் ஏன் படணும் கர்த்தர் இயேசு அப்படி ஆதாம் மாதிரி மரித்த ஒரு மரணம் போதாத நமக்கு தாராளமே போதும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பிற்கப்படுகிறது உடைக்கப்படுறது யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்காக. ஒட்டுமொத்த ஒரு சொட்டு ரத்தம் கூட தன் உடம்புல இல்லாம வைக்கிறாரு கர்த்தர் இயேசு. ஆதாம் இந்த மாதிரி கஷ்டங்கள், இந்த மாதிரி வேதனைகள், இந்த மாதிரி அவமானங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சமாவது பட்டிருக்காரா? பட்டிருப்பாரு. என்ன பட்டிருப்பாருன்னா, அவருடைய சில விஷயங்கள்ல வந்து இந்த இதை பாருங்க, இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அது குண்டுக்குள்ளதை போடும்போது ஒட்டுமொத்த பாடி அப்படி இழுக்கும்போது, ஆக்சுவலி ஆணி அடிச்சது வந்து இங்க கிடையாது, ஆணி அடிச்சது இங்க தான். இது வந்து இப்படி ரவுண்டா வரும், இந்த எலும்பு வந்து இப்படி ரவுண்டா வரும். இதுல நீங்க மாட்டீங்கன்னா தான் அந்த ஆகரில் தொங்கி கிடந்த மாதிரி நிற்கும். இங்க அடிச்சிங்கன்னா இப்படி கிழிஞ்சி இப்படி தடவை சேர்ந்து வந்துடும். 80 கிலோ உள்ள வெயிட் வந்து இந்த ஆணியில் பிடிச்சி நிற்கணும்னா அப்போ அந்த ஆணி என்ன வெயிட்டாக இருக்கும்? அப்போ இதுக்கு எல்லாம் இந்த உடைக்கப்படுகிறது, இந்த சதை சிதைக்கப்படுகிறது. கர்த்தர் பிதாவை ஏசாயால சொன்ன மாதிரி என்ன சொன்னார், நொறுக்கப்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார் யூ, இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பு சகோதரர்களே. எனவே இந்த அழைப்பில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு இதை வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த யோவான் வகுப்பறை காணப்படுகிற நாம் ஒவ்வொருவருக்காக தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, பிற்கப்படுகிறார்கள் விஷயம் பார்க்கிறோம். ரேன்சம் ஓகே, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரேன்சம் அவர் கொடுத்த பலி, அவருடைய உயிர் ஓகே. ஆனால் அந்த எக்ஸ்ட்ராவா அந்த ரேன்சமை தாண்டி நடக்கிற அந்த உடைக்கப்படுதல், பிற்கப்படுதல், ரத்தம் சிந்தப்படுகிறது எல்லாமே யாருக்காக பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்காக அப்படின்னு குறித்து பார்க்கிறோம். ஆதாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது, வாசிங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆம், ஆதாம் வந்து 930 வருஷம். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இயேசு எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33 வருஷம். அதே அந்த கர்த்தர் இயேசுப்பட்ட பாடுகளை ஆதாம் பட்டிருப்பாரான்னு கேட்டோம் இல்லையா? கண்டிப்பா பட்டிருக்க மாட்டார். என்ன பண்ணிருப்பாருன்னா, அவருடைய 930 வருஷத்தினுடைய அந்த அனுபவங்கள், தீமையின் அனுபவத்தை வாங்கியிருப்பார். எப்படி பார்த்திருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து ஆபேலின் மரணம். அந்த தீமையின் அனுபவத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து ஆபேல் மரணத்திலிருந்து அவர் 930 வருஷம் வரைக்கும் இந்த அனுபவத்தை அனுப்பிச்சிருக்காரு. ஆனா உடம்புல இருந்து ரொம்ப பெரிய சொட்டு ரத்தங்களோ, அடிக்கப்படுறதோ, சிதைக்கப்படுறதோ, அந்த மாதிரி விஷயங்களை யார் அனுபவிச்சது இல்லை. ஆதாம் வந்து அனுபவித்ததே இல்லை அன்பிற்குரிய சகோதரர்களே. எக்ஸ்ட்ரா வந்து நடக்கிற விஷயம் இது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாகவே கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. அவமானங்கள், சிலுவையில போறது வரைக்கும் இந்த அவமானம் என்ன ஆகுது, அவர் வாழ்க்கையை நீண்டு கொண்டே போகுது. இது ஏன் தேவன் இவர் வாழ்க்கையை, கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆமா, இந்த இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துறது யாருக்கு ஏற்றதா இருந்தது? பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதா இருந்தது. யோசிச்சு பாருங்க. இப்ப ஆதாம் மட்டும்தான் அந்த கர்த்தர் இயேசு இந்த பாடுகளை அனுபவிக்க இல்லையா? ஆதாமுடைய வம்சாவளியில எந்த ஒரு மனுஷ ஜீவியுமே கர்த்தர் இயேசு அந்த அனுபவங்களை யாருமே என்ன பண்ணல, அனுபவிக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் வந்து இந்த என்ன சொல்றாங்க, தியாகின்னு சொல்றாங்க இல்ல, இந்த தியாகிங்கிற ஒரு வார்த்தைக்கு முழுமையாக சொந்தக்காரர் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான்.
இதுக்கு அடையாளப்படுத்துக்க நம்ம சாட்சியா இருக்கிறவங்க நாம தான் என்ன பண்ண முடியும்னா கர்த்தர் இயேசு அவர் ஒரு தியாகி அப்படிங்கிறத சொல்லி நம்ம அவர் என்ன சொல்லலாம்னா மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொல்லி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா பரலோக தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை. அந்த அநேகம் பிள்ளைகள் யாரு? அநேகம் பிள்ளைகள் யாரு? அவர் சரீரங்கத்தில் வரக்கூடிய எல்லாருமே யார் தான்? அநேகம் பிள்ளைகள் அவங்க தான். ஆனா ரட்சிப்பு வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஓகே. ஆனா உபத்திரப்பட்டு பூர்ணப்படுத்துற விஷயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம சகோதரிய விளக்கத்தை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் அதிபதியான அவர் அநேகம் குமாரர்களை மகிமைக்கு கொண்டு வருகையில் அவருடைய இரட்சிப்பின் தலைவரை பாடுகளின் மூலம் பூர்ணப்படுத்துவது அவருக்கு தகுதியாய் இருந்தது. ஆதலால் அவர் தேவனுக்குரிய காரியங்களில் இரக்கமுள்ளவரும் உண்மையுள்ளவருமான பிரதான ஆசிரியராக இருந்து மக்களின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி எல்லாவற்றிலும் தம் சகோதரர்களைப் போல ஆக்கப்படுவது அவருக்கு தகுதியாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த லோகோஸ் நிலைமையிலிருந்து கீழே அந்த பூமிக்கு வந்து எந்த அளவுக்கு பிதாவாய் தேவனை கீழ்ப்படுதல் உள்ளவராகவும் தாழ்மை உள்ளவராகவும் நடந்து கொண்டாருங்கிறதுக்கான விளக்கம். சரி வந்து இந்த வேலை என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் இயேசு முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு என்ன பண்ணாருன்னா, நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு எனக்கு என்ன ரிவார்ட் தாங்க நீங்க? இதோட அதிகமான எனக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு இடம், எனக்கு இடத்தை எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தையுமே கர்த்தர் இயேசுக்கு இல்லை. இதுக்கு நேர் ஆப்போசிட் யாரு பார்த்தீங்கன்னா சாத்தான். எந்த ஒரு வேலையுமே செய்யல, பிதாவாகின் சொல்படி எதுவுமே கேட்கல. ஆனா என்ன பண்ணிட்டாரு? உங்களோட நான் மேல போகணுங்கிற சிந்தை போயிட்டார் அன்பு சொல்லி. ஆனா பிதாவாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே இருந்த மகிமை என்ன மகிமைன்னா அந்த லோகோஸ் மகிமை. உங்களோட இருக்கிற அந்த ஒரு இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு அன்புக்குரிய சொல்லி. அப்போ என்ன அவர் அவ்வளவு அந்த பெரிய மகிமையிலிருந்து வந்தாலும் கூட பிதாவாகி தேவன் என்ன பண்ணலன்னா அதே இதுல வைக்கல. அவர் அந்த வசனத்துல வாசிங்க. தமது தாழ்மை நிமித்தம் அவர் இதைவிட உயர்ந்த வேறெந்த மகிமையும் கோரவில்லை. தமது இயல்பிற்கு உரிய பணியுடனும் அடக்கத்துடனும் தனக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தும் தான் எதிர்பார்த்திருந்ததுமான அந்த பெரும் மகிமையை பற்றி குறிப்பிடாமல் மாறாக தமது முந்தைய நிலைக்கு திரும்ப பெறுவதையே அவர் கூறினார். பிதாவானவரை பிரதியாக செயல்படுவது. அதான் சொல்றது. முன்பிருந்த அதே நிலைமை என்ன பண்ணா எனக்கு தந்தா போதும், வேற என்ன எனக்கு பெருசா என்ன எனக்கு தேவையில்லைன்னு. ஆனா கர்த்தர் இயேசு அப்படி சொல்லிட்டாரு கூட. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை கூட கொடுத்தாரு அப்படிங்கிறத குறித்து பாக்குறோம். அதனுடைய இதை வாசிங்க. என்ன சொல்றாரு பிதாவாகிய தேவன்? என்ன சொல்றாருன்னு வாசிங்க. நான் ஏற்கனவே உன்னை மகிமைப்படுத்தினேன், மேலும் நான் உன்னை மேலும் அதிகமாக மகிமைப்படுத்துவேன். நான் ஏற்கனவே உன்னை மகிமைப்படுத்தினேன், கண்ணியப்படுத்தினேன், மேலும் நான் உன்னை மேலும் அதிகமாக மகிமைப்படுத்துவேன், கண்ணியப்படுத்துவேன், மேலும் மகிமைப்படுத்துவேன். பரலோகத்தில், அதாவது ஆவிக்குரிய நிலையில் நம் ஆண்டவர் தற்போது இருக்கும் நிலையானது அவர் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் கொண்டிருந்த நிலையை போலவே உயர்ந்ததாக இருப்பது மட்டுமல்லாமல் அதை விடவும் இன்னும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த உபத்திரின் வழியா தான் கொண்டு போய் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகணுமா அப்படின்னு நம்ம ஒரு பாதை கேட்டோம்னா நம்ம அப்படி கேட்க முடியாது. நாம ஒரு கடவுள்கிட்ட இந்த ரோடு ஏன் எப்படி இருக்கு நீங்க யார்கிட்ட கேட்க முடியுமா? ஏன் இந்த மலையிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டா என்ன? இப்ப நம்ம இந்த பாதைக்கு அந்த படியோடி இறங்கி வரணும், இப்படி வந்தா என்ன? இப்படி வந்தாதான் என்ன பண்ண முடியும்? கரெக்டான அது பொசிஷன்ல வந்து நிச்சு சேர முடியும். அப்ப இந்த ரோடு எப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு அப்படி போனாதான் வண்டிகள் ஏறி போகும், மனுஷர்கள் எல்லாருமே போறதுக்கு என்ன ஆகும்? அது ஏற்றதாக காணப்படும். அதனால என்ன பண்ண முடியாது. இது எதுவுமே நம்ம என்ன கொஸ்டின் தேவைண்டா, ஏன் எப்படி இருக்கு? இப்படி கஷ்டப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து வந்து நீங்க அப்படி எங்க என்ன பண்ணும் உங்க மேல உயர்த்தி வைக்க முடியும் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம அப்படி கேட்கவே முடியாது அன்புக்குரிய சொல்லி. இது வந்து தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தின்படியாக தான் நடக்கணும். இதை வந்து நம்ம நிழல்ல பார்க்கும்போது லேவியராகும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம். இதுல காளை அப்படிங்கிறது காளை பலி யாருக்கு இருக்கு? பலி யாருக்காக செலுத்தப்படுற பலி? வசனம் போட்டுதான் கேட்கிறேன் நான். காளையின் பலி ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிறுத்தி செய்யும்படி பாவ நிறுத்துக்கான பலியை கொண்டு வர. இப்ப நிழல்ல பாத்தீங்கன்னா இந்த காளை யார் அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு அடையாளப்படுத்தும். அப்போ ஆரோன் இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு. அப்ப இந்த வீட்டாருங்கிறவங்க யாரு?
வீட்டாருங்கிறது யாரு? நம்ம தான் அந்த வீட்டார். அப்போ இந்த அதான் சொல்றாருல, இது யாருக்காக விற்கப்படுதுன்னா அந்த வேதனை பாடுகள் எல்லாமே யாருக்காகன்னா ஃபார் யூ, இது உங்களுக்காக நடக்கப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து சொல்றதை பார்க்கிறோம். அதனாலதான் பிதாவை இதே என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு ரட்சிப்பின் அதிபதி. இவர் என்ன பண்ணணும்னா உபத்திரவங்களாலே பூரணப்படுத்தணும். பூரணப்படுத்த கொண்டு போய் எதுக்காக பூரணப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, இது இம்மார்டாலிட்டி, அந்த ஒரு அதாவது அழியாமைக்குள்ள கொண்டு போறதுக்காக என்ன பண்றாருன்னா தன்னுடைய குமாரனை அவர் பூரணப்படுத்துகிறார் அப்படின்னு குறித்து பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கர்த்தர் பிதாவாகிய தேவன் கூட லெவல் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கே லெவல், அந்த சாட்ல போய் போயிடுச்சு. கே லெவல் பார்த்தீங்கன்னா அந்த அழியாமைக்குள்ள இருக்கிற பிதாவாகிய தேவன். அப்போ எல் லெவல்ல இருந்து இறங்கி வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அந்த ஈடுபலி கம்ப்ளீட்டா அவர் நிறைவேற்றி முடிக்கும் போது எங்க போறாருன்னா கே லெவலுக்கு போறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அது எப்படி பார்த்தீங்கன்னா காளையின் பலி சுத்தமாக பரிசுத்தமாக மாற்றப்பட்டு என்ன ஆகுதுன்னா அவர் மேலே போகிறாரு அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்முடைய பலிகள் எப்படிப்பட்டதாக காணப்படும் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியில் வெள்ளாட்டுக் கடாவை அவன் கொண்டு அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல இதுல பாத்தீங்கன்னா காளையின் ரத்தத்தை தெளித்தது போலவே யாருடைய ரத்தம் தெளிக்கப்படணும்? வெள்ளாட்டின் ரத்தமும் தெளிக்கப்படணும். அப்போ காளை எந்த பாதை வழியாக போச்சு, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் என்னென்ன அதாவது கஷ்டம்னு இதை விட கஷ்டம் வரப்பட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிற பாதை வழியா காளை கடந்து போச்சு. அந்த காளையின் ரத்தம் எங்க தெளிக்கப்பட்டுச்சுன்னா கிருபாசனத்தை தெளிக்கப்பட்டுச்சு. அப்ப அதே பாதை வழியா தான் யார் போகணும் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாட்டு வகுப்பாரம் என்ன போகணும் அப்படின்னு குறித்து பார்க்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா காளையின் பலி ஆரோனுக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இருக்குது. அப்போ வெள்ளாட்டுக்கடாவினுடைய இந்த பலி அதுக்கு ஜனங்களுக்காகவும் இருக்கு. அப்போ அது கம்மியா இருக்கு, ஜனங்கள் மக்கள் கம்மியா இருக்கிறாங்க. காளை வெள்ளாட்டுக்கடாவின் பலி செலுத்துறது ஒட்டுமொத்த உலகத்துக்காகன்னு சொல்லுது. இங்க எப்படி இருக்கு? ஜனங்களுக்காக. அப்ப எப்படி காளையின் பலியோடையும் வெள்ளாட்டுக்கடாவின் பலி ரொம்ப உயர்ந்ததா பேசப்படுற மாதிரி காணப்படுது? அப்படி இல்ல. என்னைக்கா இருந்தாலுமே காளை தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பெரியவர். இப்ப நம்ம பேர் சபையில் உள்ள ஜனங்கள்ட்ட காளை பலி காளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு முரண்பாடான பேசணும்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. தேவன் திட்டம் கரெக்டா பண்ணி வச்சிருக்கிறாரு நிழல்ல. அப்ப பொருள் என்ன ஆகணும்? அதே மாதிரி நடந்தாதான் தேவனுடைய திட்டம் சரியா செயல்படும். இதை விளக்குறதுக்கு சகோதரர் அருமையான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இது என்ன நமக்கு தெரிஞ்ச மாதிரி டேம்னு வைங்க. டேம் தானா? இது டேம். இந்த டேம்ல அல்லது ஏரி, இந்த ஏரியில இருந்து என்ன பாத்தீங்கன்னா தண்ணீர் எது வழியா போகும் பாத்தீங்கன்னா வாய்க்கால் வழியா போகும் அல்லது பைப் லைன் மூலமாக என்ன பண்ணும் ஜனங்கள் குடியிருக்கிற குடியிருப்புக்கு போகும். அப்ப சகோதரர் என்ன சொல்றாருன்னா இந்த ஏரி யாரை அடையாளப்படுத்தும்னா கர்த்தர் இயேசு அடையாளப்படுத்தும். ஏரியிலுடைய பைப்பு ஓடைகள் யாரை அடையாளப்படுத்துவாங்கன்னா சபையை அடையாளப்படுத்தும். ஜனங்கள்கிட்ட போய் தேரக்கூடிய தண்ணீர் எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு அடையாளப்படுத்தும். சகோதரர் அருமையான ஒரு விளக்கத்தை இந்த படத்தின் மூலமாக நம்ம காண்கிறார் அன்பு சகோதரர்களே. அதனாலதான் என்ன பண்ணோம்னா அப்போ காளை பலியாக தன்னை பலி கொடுக்க வந்த மாதிரியே இந்த வெள்ளாட்டு கடம் வந்துதான்னு கேட்டீங்கன்னா அப்படியே தான் வந்தோம். நாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பலியினால என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தம் தான். அந்த காளை எப்படி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததோ அதே மாதிரி இந்த வெள்ளாட்டு கடாவை தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்காக மனமூந்து வந்தது. அப்போ ரோமர்லையும் படிக்கிறோம், சகோதரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு புரிதமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கணும். அதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு காளை அவர் எப்படி இந்த ஜீவபலிக்குள்ளாக தன்னை முழுதும் ஒப்பு கொடுக்க வந்தாரோ அதே மாதிரிதான் இந்த வெள்ளாட்டு கடாவும் வரும் அப்படின்னு குறித்து பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாட்டு கடாவின் பலி இப்ப டக்குன்னு போய் தொழிச்சிடலாமா அந்த கிருபாசனத்துல போய்? இப்ப எப்படி இருக்கு இந்த வெள்ளாட்டு கடா ரத்தம்? பரிசுத்தமா இருக்குதா? இல்ல. அநேக விதமான பாவங்கள் எப்படி சொல்றாங்க? நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இப்ப இந்த வெள்ளாட்டு கடா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாவ நிலைகளை நிழல்ல பார்க்கல, பொருளை பாக்குறோம். நிழல்ல ஓகே, பொருள் வரும்போது வெள்ளாட்டு வகுப்பார் யாரு? நம்ம தான். அப்ப நாம என்ன சொல்றாருன்னா நமக்குள்ளே பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இன்னொரு யாக்கோபு சொல்லும் என்ன பண்றாருன்னா நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்றாரு. யோவான் சொல்லும்போது அநீதி எல்லாமே அநீதி எல்லாம் பாவம் இல்ல, அநீதி எல்லாம் இருக்கு. ஆம், அநீதி எல்லாம் பாவம் என்றாலும் அப்படி வரும், அநீதி எல்லாம் பாவம் என்றாலும் மறந்துதான் பாவம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிரேயர்ல சொல்லும்போது
பாவத்திற்கு விரோதமாக போராடுவதில் யார் நம்ம என்ன பண்ணல, வெள்ளாட்டு விட வகுப்பாரு, இன்னும் ரத்தம் சிந்தவே இல்லை. காலை என்னாச்சு, ரத்தம் சிந்தி கிருபாசனத்துக்கு போய் அங்கே போயிடுச்சு, மகாபரிசுத்தத்துக்கு போய் போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம். எனவே இது எதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவர் சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு ஓகே, இந்த உலகத்துக்கு தான், அது எல்லாத்துக்குமே ரட்சிப்பு ஓகே. அவர் இந்த பிற்கப்படுகிறது எக்ஸ்ட்ரா அந்த வரையான உபத்திரங்கள் இதெல்லாம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாராக காணப்படுகிற நமக்கு தான் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் நம்ம அந்த பாவம் செய்கிறத குறித்து நம்ம அநேக வசனங்கள் முதல்ல சேர்ல வந்த வசனங்கள்லாம் வரும். அதனால யார் என்ன பண்ணிடுறாங்க, சோர்ந்து போயிடறாங்க. கொஞ்சம் வாசிங்க இந்த வசனத்தை. 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம், அந்த ஒருவனோட நிப்பாட்டுங்க. ஒருவன், இந்த ஒருவன் யாரு சொல்லுங்க. இந்த ஒருவன் யார்? நானும், நம்ம எல்லாருமே, இங்க இருக்க எல்லாருமே. இந்த ஒருவன் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து உலகத்தாரை பற்றி பேசவே இல்லை. இந்த வசனம், ஒருவன் பாவம் செய்வானானால், அநீதியா இருக்கிற நீதிபரர் நீங்க வசனம் போட்டிருக்கா? நீதியா இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாருக்காக பரிந்து பேசுறாரு? நமக்காக பரிந்து பேசுறாரு. அப்போ பாவம் செய்வானானால், பாவம் என்ன பாவம்? நீங்க ஒரு பாவத்தை சொல்லுங்க பாப்போம். சரி, நம்ம செய்யற பாவங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் வெளிப்பட இதுதான் பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி அநீதியெல்லாம் வசனம் சொல்லிட்டோம். ஆனால் வந்து அது வெளிப்பட இது ஒரு பாவம் அப்படின்னு சொல்றது பார்த்து சொல்லுங்க. பொய் சொன்னா பாவம். ஓகே, கரெக்டாக பாயிண்ட் சார். அதாவது இப்போ உலகத்தில் வந்து பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவு, என்னது களவு, மற்ற மாதிரி என்ன சொல்றது, வெளிப்படையாக செய்கிற பாவங்கள் எல்லாம் பண்ணால் போலீஸ்காரன் என்ன பண்ணிடுவான், பிடிச்சி உள்ளத்தையும் போட்டுருவான். அதெல்லாம் பண்ணிட்டு லாந்த பண்ணிமா ரோட்டில் வாய்ப்பில்லை. அப்போ இதை எதை பற்றி சொல்றாரு? ஒருவன் பாவம் செய்வானால், இந்த உடன்படிக்கைக்கு வந்த பிற்பாடு அவர் செய்கிற பாவங்கள் இருக்கு, அதுதான் கவுண்டிங்லேயே வரும். அதனால் அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப தெளிவாகவே அதை சொல்லிட்டார். ரெண்டு சொல்லி ஒருவர் இப்போ டிவி பார்க்காம இருக்கிறாரு, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் அடி பண்ணாமல் இருக்கிறாரு. யாருக்கு நல்லது? நமக்கு தான். இது எல்லாமே பண்ணுறாரு, யாருக்கு கேடு? அவர் உடம்புக்கு தான் கேடு. ஒருவேளை அந்த உண்மையான ட்ரூத்துக்குள்ள சபைக்குள்ள பிதாவாகி தேவன் உடன்படிக்கை பண்ணி கொண்டு சகோதரன் துணிகரமாக அந்த மாதிரி வெளிப்புறமான ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டார். ஒருவேளை அப்படி பண்றாருன்னா தேவன் ஒரு காலத்தில் குறிப்பாக காலத்துக்கு என்ன பண்ணுவார், அதை வெளிப்படுத்தி ஒரு உணர்த்துதலை கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார் நம்பிக்கை சொல்லி. எனவே இந்த பொல்லாத பாவங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் இந்த உலகத்தில் நடக்கிற அந்த பொல்லாத பாவங்களை குறித்து பேசல. அதாவது தேவனோடு உடன்படிக்கை செய்த பிற்பாடு நாம செய்யற எல்லா பாவமும் என்ன பண்ணா கவுண்டிங்ல வரும். இதற்காக தான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாராம், பரிந்து பேசுறாருன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு நம்பிக்கை சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் வாசிங்க. ரோமர் 8:34. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமா, முதல்ல பாத்தீங்கன்னா பரிந்து பேசுகிறவர் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாருன்னா நமக்காக வேண்டுதல் செய்கிற இந்த வார்த்தைகள்லாம் மைண்ட்ல வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம், எபிரேயர் 7:25. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமா, இது வந்து கீழே உள்ளது திருவிழியத்தில் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் கிளியரா இருக்கும், அதையும் படிச்சிருங்க. ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க நல்லா வாட்ச் பண்ணோம். தம் வழியாக எங்க போனோம்? கடவுளிடம் போகிறவர்களோட முற்றும் மீட்க வல்லவராக இருக்கார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இப்போ வரைக்கும் என்றுமே உயிர் வாழ்கிறார்னா அப்ப இந்த பரிந்து பேசுதல் வேண்டுதல் செய்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா G1793. இது எல்லாமே ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. கன்கார்டன்ஸ் நம்பர் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான். தமிழ் இதோட மொழிபெயர்த்தா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞர், ஆதரவாளர், நமக்காக பேசுபவர், மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் சேவை, பலவீனர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக பேசுவது. இந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு, அதாவது அந்த பரிந்து பேசுதல் வேண்டுதல் செய்யறதுக்கு அந்த விளக்கத்துக்கு உண்டான இதுதான். இது வந்து தமிழ்ல உள்ள நம்ம ஒரு விளக்கம் அன்புக்குரிய சொல்லி இந்த ஒரு வேண்டுதல் செய்யற வரிந்து கேட்டு இந்த பரிந்து பேசுற இதை விளக்குறதுக்காக
ஒரு சில வசனங்கள் இருக்கு. அதாவது மொத்தம் ஒரு 5-6 இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் வருது பைபிள்ல, புதிய ஏற்பாடுல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதல் செய்வர் பரிந்து பேச குறித்து தான் வருதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒரு 2-3 இடங்கள்ல தான் அந்த மாதிரி வருது. வாசிக்கலாம். அப்போ நமக்கு இந்த அட்வொகேட் மினிஸ்டருடைய ஒரு மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோடு கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருத்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையில கூட பாத்தீங்கன்னா இந்த நம்பரும் அதே நம்பர் தான், 1793 அந்த இதுக்கும். அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா வருந்தி கேட்டிருக்கிறாராம். யார்கிட்ட? பிதாவாகிய தேவன்கிட்ட. தேவனே அவங்க தவறு செய்யறாங்க, நீங்க நீதி உள்ளவங்க தான், என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கிருபை பாராட்டுங்க, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே எதை பாருங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பட்ட பாடுகளையும் நான் பிற்கப்பட்டதை என்ன ஆகுங்க கொஞ்சம் நினைவு கூறுங்க, அதை வச்சு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கிருபை காமிக்க, கொஞ்சம் கிரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி மற்றும் ரெடிமேட், அதாவது மத்தியஸ்தம் பண்ற வேலை, இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். கடந்த பாடத்திலே பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் அது விளக்கம் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது இந்த மத்தியஸ்தம் பண்ற வேலை குறித்து. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 முதல். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. திருவிழியத்துல போடுறீங்க கீழே, இணைப்பாளர்னா ஒரு பாலம் மாதிரி. அது வந்து என்ன வேலைன்னா மத்தியஸ்த வேலை. இந்த வேலையை யாரு நிழல செஞ்சாலும் பாத்தீங்கன்னா மோசே செஞ்சார். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையில யார் பாலமா இருந்தா? மோசே இருந்தார். அப்போ மத்தியஸ்தம் பண்ற வேலைக்கும் பரிந்து பேசுறது வேலைக்கும் ஊழியத்துக்கும் ரெண்டுக்கு என்ன ஆகுது? கண்டிப்பாக நமக்கு தொடர்பு கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மத்தியஸ்தம் பண்ண வேலையை குறித்து, மோசே பண்ண வேலையை குறித்து நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 முதல். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவிகொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவனோ அவன் கனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ஆமா, இப்ப நிழல்ல வந்து பாத்தீங்கன்னா மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவன்களே இருந்தார். மத்தியஸ்தம் என்ன மத்தியஸ்தம் பண்ணுவார்னா, இப்ப தேவன் வந்து ஜனங்கள்கிட்ட ஏதாவது பேசணும். யார் மூலமா பேசினாரு? மோசே மூலமா பேசி ஜனங்களை சொன்னார். ஜனங்களுக்கு தேவன்கிட்ட ஏதாவது சொல்லணும். எப்படி பேசினாங்க? மோசேகிட்ட சொல்லி தேவன்கிட்ட அந்த ஒரு வார்த்தை. இதுதான் என்ன பண்ணுன்னா மத்தியஸ்த வேலை இதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் இதை எந்த வேலையும் அவங்க மூவ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு தடவை வந்து மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் விதமா சில விஷயங்களை பண்ணும்போது தேவன் என்ன சொன்னார்னா, அப்படி கொல்றதுக்காக ஒரு உக்கரத்தில் அப்படி அவங்களை என்ன போறாங்க, அழிக்க போறவன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லும்போது மோசே என்ன பண்றாரு? தேவனே என்ன பண்ணாங்க, தயவு செய்து பண்ணாங்க, இது பண்ணீங்க. மற்ற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நீ பேசாம என்ன பண்ணு, அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணு, அவங்க அழிகிறத நீ பாப்ப சொன்னார வார்த்தைய, பேசாம நீ ஒதுங்கு, அவங்க அழிகிறத நீ பாப்ப அப்படின்னு சொன்னாரா? அந்த வேலை என்ன வேலை? மத்தியஸ்தம் பண்ற வேலை மட்டும்தான். அதுக்கு மேல நெக்ஸ்ட் உள்ள வேலை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ என்ன பண்ணக்கூடாது, அதுல வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்து தான் அது அந்த இடத்துல மத்தியஸ்தம் பண்ற வேலையை குறித்து அடையாளப்படுத்துது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மத்தியஸ்தம் இந்த உலகத்துல இந்த நிலையில யார் பண்ணாலும் மோசே பண்ணார். நெக்ஸ்ட் உலகத்துல ஜனங்கள் வரும்போது யார் மத்தியஸ்தம் பண்ணுவா? இயேசு கிறிஸ்து பிளஸ் சபையும் பார்த்தவங்க. அப்போ வந்து உயிர் திறந்து 1000 வருட சர்ச்சில் வந்து 1000 வருட கர்த்தர் எல்லாரையும், அதாவது பேருக்குள்ள எல்லாரையும் உயிரோடு எழுப்பும்போது அவங்களுக்கும் கர்த்தர் இயேசு மூலமா என்ன ஆகும்? இந்த சத்தியம் கொடுக்கப்போ அவங்களுக்கு எல்லாரும் முழுமை அடையும் போது என்ன ஆகும்? பிதாவை தேவன்ட்டு மொத்தமா கர்த்தர் இயேசு கொண்டு ஒப்படைப்பார். 1 கொரிந்தியர் 15 படி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒருவேளை அதுக்கு பிறகுதான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வெள்ளரியாடு செம்மையாடுங்கிற பிரிக்கிற ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். நிழல்ல மோசே இந்த மாதிரி நிச்சயத்தில் வந்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணுற, ஏதாவது ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாச்சு என்ன பண்ணுவோம்னா, தேவனே நான் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் எல்லாருக்கும் சரியாக கொடுத்துட்டேன், இன்னும் அவங்க விஷயங்களை அவங்க சரியாகலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லக்கூடிய பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க, இதுதான் அந்த முதல்ல அடித்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த அதாவது ஒருவர் வந்து இப்போ ஒரு உயிர்த்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் வந்து பாவம் செய்ததுக்குன்னு சில விஷயங்களை மனைவி பார்த்தோம்ல, இப்போ திருடு மற்ற மாதிரி விஷயங்களை பார்த்தோம்ல, அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உயிர்த்திலிருந்து வரும்போது அவர் இதெல்லாம் தேடி போனாலும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் நீதி வாசம் செய்கிறதான அந்த ஒரு உலகத்தை குறித்து பார்க்குறோம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, இல்லை எந்த ஒரு தீட்டும் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
நம்ம பிரதர் சொல்லும்போது, அதாவது எந்த வகையிலுமே உலக ஜனங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் பரிந்து பேசுகிற ஊழியம் செய்கிறவர் இல்லை, அப்படி ஒரு வசனம் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரர் வந்து ரசல் பேர் அழகாக சொல்றாரு. அது உண்மைதான். உலக ஜனத்துக்கு என்னைக்குமே பரிந்து பேசுறவர் கிடையாது, சபைக்கு என்னைக்குமே மத்தியஸ்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுறதா இருக்கணும், மத்தியஸ்தம் இருக்கக்கூடாது. மத்தியஸ்தம் இருந்தால் தகப்பனும் மகனுக்கும் உறவு என்ன ஆகும், அது ஒரு பிளவுபட்ட மாதிரி ஆகும். அதனாலதான் நமக்கு தகப்பன் யாருன்னா பிதாவாகி தேவன். அப்ப நமக்கு அவருக்கு இடையில என்ன ஆகலாம், பரிந்து பேச. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு தகப்பன் வந்து அடிக்க போகும்போது அவன் என்ன அம்மா என்ன சொல்லுவாங்க, பரிந்து பேசுவாங்க. லேசா என்ன பண்ணாங்க, பிள்ளை அடிக்காதீங்க அப்படிப்பாங்க. மத்தியஸ்தம் பண்ற வேலையே வேற, அது வேற மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. எனவே நீங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை நீங்க இந்த விஷயங்களை சில பாவங்கள் சில தவறுகள் நீங்க செஞ்சீங்கன்னா, யார் பிதாவை முன்னாடி போய் நிற்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறார். எனவே இப்படி ஒரு பாவங்களை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற குறித்து தான் யோவான் சொன்னாரு. ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிருங்க. ஒரு நிமிஷம். 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமா, துணிகரமான பாவங்கள், சில மோசமான சில விளைவுகள், சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ள வரும்போது யார் தான் போய் பிதாவை தேவன்கிட்ட போய் நிற்கிறார் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறார் அப்படின்னு குறித்து பார்க்கிறோம். இது சகோதரர் கொடுத்துருக்க வழக்கத்தை வாசிங்க. அவர் அவர்களை சித்திரவதையாலோ அல்லது வேறு விதமாகவோ பாதுகாக்க மாட்டார். அவர்கள் 2ஆம் மரணத்தை அடைவார்கள். வந்து யாருன்னா ஓவரா துணிகரமாட்டு, அதாவது எல்லை மீறி போற பாவங்கள் செய்யறவங்களுக்கு. நெக்ஸ்ட் வாசிங்க. ஆனால் ஆதாமின் மீறலுக்காக யாரும் 2ஆம் மரணத்தை அடைய மாட்டார்கள். நல்ல வார்த்தையை பார்த்தியாங்க. ஆதாமின் மீறலுக்காக யாரும் 2ஆம் மரணத்தை அடைய மாட்டார்கள். எப்படி பாவங்கள் வந்து ஆதாமுடைய, அதாவது இப்போ நம்முடைய பாவங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய என்னைக்கு முங்கி ஞானஸ்நானம் பண்ணி எழும்புறோமோ அதுக்கு முன்னாடி பாவங்களை என்ன பண்ணுறாரு, கணக்கிலே அறியாத வயது தேவன் காணாதவர் போல இருந்தார் வசனம் வாசிக்கல. அது மாதிரி தான். அப்போ கிறிஸ்து அந்த மீறுதலுக்காக மரித்தார். அந்த ஆதாமுடைய பாவங்கள் எல்லாத்துக்காக யார் மரிச்சிட்டா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்தார். மேலும் அவர்கள் மனமூந்து செய்யும் ஒவ்வொரு மீறுதலுக்கும் அவர்களை பொறுப்பாளியாக கருதி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்க செய்யற எல்லா பாவங்களும் பொறுப்பாளி யார் தான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன் தான் காரணம். ஆனாலும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய மனம், அதாவது பேதுரு வந்து உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் ஜோம் பண்றாருல, இந்த மாதிரி சூழல்கள் நீ போனாலும் என்ன பண்ணுறான், உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், உனக்காக நான் ஜோம் பண்றேன், நீ இதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக நான் ஜோம் பண்றேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அன்னைக்கு அவரு நான் உனக்காக பரிந்து பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, மறைமுகமா பேசுற விஷயம் மாதிரி இருக்குது இதெல்லாம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வாசிங்க. நீதியை நேசிக்கவும் அக்கிரமத்தை வெறுக்கவும் அவர்களுக்கு கற்பிப்பதற்காக ஆதாமையும் அவனுடைய சந்ததியினர் அனைவரையும் அதிலிருந்து விடுவிப்பார். அதாவது உலக ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாருன்னா, அவங்க தெரியாம இந்த பாவங்களை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா எழுதினாரு. ஆனா அந்த அழைப்புக்குள்ள வந்துட்டு இருக்க நமக்கு எல்லாருக்குமே என்ன பாத்தீங்கன்னா, கண்டிப்பாவே இதுக்கு ஒரு, அதாவது அதிகமா ஓவரா பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பாவே அதுக்கு ஒரு எல்லைக்கு தேவன் வந்து ஏற்படுத்துவார் அப்படின்னு குறித்து பார்க்கிறோம். அப்போ அதனால தான் அப்போஸ்தலர் சொல்லும்போது இது எவ்வளோ பெரியதான ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3 முதல். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதாவது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஏன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகம் மாதிரி ஒரு மனிதனாக வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு என்ன சொல்றது, அதாவது வாய்ப்பு மாதிரி தான். இந்த ஒரு நல்ல மனுஷனாக கடவுளுடைய பிள்ளையாக வாழ்றதுக்கு வாய்ப்பு வந்து எங்க தான் கொடுக்கப்படுதுன்னா அந்த சுவிசேஷ யுகத்தில் கொடுக்கப்படுது. ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்டாலும் அது அனைவருக்குமா சேர்ந்த பொதுவான விஷயம் தான். அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது, கவலையேற்றிருக்க கூடாது அப்படிங்கிற குறித்து. எனவே அந்த ஒரு, அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழாத ஒருவருமே எந்த ஒரு யுகத்திலேருந்து அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அவரால் வாழ முடியாது அப்படிங்கிறத குறித்து ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆணித்தரமாக சொல்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை வந்து ஒரு அசால்ட்டா எண்ணி வாழ்ந்துட்டு இருக்காருன்னா இனி எந்த யுகத்தில் அவர் எப்படி வாழ போறாரு அப்படி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் கூட அவர் வர முடியாதான். இப்படிப்பட்ட ரட்சிப்பை இழந்து ஒருவர்
விழுந்து போகிற சூழலை வந்து உலக ஜனங்கள் கூட வர முடியாது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த பெரிதான ரட்சிப்பு சொல்லிங்கன்னா, உலக ஜனங்கள் இப்போ ஏங்கினாலும் இந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. நம்ம போய் மன்னிப்பு கேட்கறதாகட்டும், நம்ம ஜெபம் பண்ணுற விஷயங்களாகட்டும், எல்லாமே யாருக்கு பற்றி நமக்கு தான் அந்த சாக்கியம். எனவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாவம் செய்கிற பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் அப்படிங்கிறத குறித்து இதை விளக்குறதுக்காக ஒரு ஊமை நமக்கு மத்தேயு இதில் இருக்கு. லூக்கால வாசிங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 6 மற்றும் 9. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எடுப்படுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டிப்படலாம் என்று சொன்னான் என்றார். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பிதாவாய் தேவனும் கர்த்தர் இயேசு என்ன வந்து நம்ம எவ்வளவுக்கு நம்மளை மாற்றி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அதான் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனி தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடுறேன்னு யார் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாய் தேவன் சொல்றார். இயேசு என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஐயா, இந்த 1 வருஷமும் இருக்கட்டும், அடுத்த வருஷம் என்ன பண்ணிக்கலாம், இது கனி கொடுத்தாலும் சரி கனி கொடுக்காம இருந்தாலும் சரி வெட்டி போடலாம். 15 வருஷம் ஆச்சு, இன்னும் கனி கொடுக்கல. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கனி கொடுக்கல. பேசிட்டே தான் இருக்கிறோம், ஏன்னா அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். என்ன ஆகுறாரு, இவ்வளவு சாக்கியம், இவ்வளவு ஒரு அதை என்ன சொல்ல, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு காலம் ஏன் நமக்கு நீண்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி நடக்கிறதுனால தான், பரிந்து பேசும் ஊழி இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன இருப்போம்னா, நாம மண்ணோட மண்ணாக நம்ம மக்கி போயிருப்போம் அன்பு சகோதர சகோதரிகளை. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாட்டி கடை நம்ம ரத்தம் நாங்க பிரகாரத்தில் போய் தெளிக்கப்படுறோம். ஏன் தெளிக்கப்படாதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், பாவம் செய்கிறதுனால நம்ம ரத்தம் முழுதாக இப்ப தெளிக்கப்படுறது. என்னைக்கு நம்ம மரணத்தில் ஜெயம் கொள்றோமோ, பிதாவாகிய தேவன் சித்தத்தின்படி மறிக்கிறோமோ, அப்பதான் என்ன ஆகும், அது தெளிக்கப்படுறதுக்கு உண்டான ப்ராசஸ் போகும். அப்ப ஏன் இப்ப நமக்கு தெளிக்கப்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்சம் எப்படிப்பட்ட மாம்சம் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓட்டை இந்த பானை மண்பாண்டம். ஆனா என்ன ஆகும், தண்ணி ஊத்த ஊத்த அப்படியே லீக் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ணமா இருந்த ஆதாம் ஏவாளுக்கு அந்த இச்சைக்கு அடுத்தான காரியம் அவங்க என்ன ஆச்சு, அவங்க சிந்தனை வந்துச்சா? அப்ப அபூர்ணத்தில் இருக்கிற நமக்கு என்ன ஆகும், வரத்தாச்சு. அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ பவுல் வந்து இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்று, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு, மிகப்பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இந்த பரிந்து பேசுவதற்குரிய ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய இந்த உடம்பை நம்ம எதில் பெற்றுக்கணும், இவைகளெல்லாம் எதில் பெற்றுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மண் பாண்டங்கள் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை சுமந்து கொண்டு இப்படியே நம்ம போய் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ முடியுமா, வாழ முடியாதா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு வாழ முடியும் சொல்றாரு, நம்மளால முடியாது. சிலர் முடியும் சொல்றீங்க, சிலர் முடியாது சொல்றீங்க. ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா முடியும் சொல்றாரு. எப்படி? அன்னைக்கு செபதேவின் குமாரர்கள் என்ன கேட்டார், உங்களால் கூடுமான்னு கேட்டாரா கர்த்தர் இயேசு கிறிஸ்து? நான் பெரும் ஸ்தானத்தையும் நான் பெரும் கஷ்டங்களை நீங்க பெற முடியுமா உங்களால் கேட்டார். என்ன பண்ணாங்க, அவங்க முடியும் கூடும் அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சு சொன்னாங்களா, அவங்க அறியாம தான் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அவர் தெரிஞ்சு சொன்னார், இது உங்களால் கூடும். எப்படி கூடும்னா, நான் உங்களோட இருக்கிறதா என்ன ஆகும். அதான் சொல்றாருல, என்ன எண்ணாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றாருல, அதெல்லாம் இதுல தான் அன்புக்குரிய சொல்லி. எனவே நமக்கு வருகிறதான மாம்ச போட்ட போராட்டங்கள், மாம்சத்தின் பலவீனத்தினால் செய்கிறதான எல்லா விதமான காரியங்களையும் நாம் வந்து என்ன பண்ணணும்னா, அதை விட்டு விலகக்கூடியதான சூழலுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். அதான் அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க மாம்சத்துக்கு எதிராக போராடுறதுல நீங்க என்ன பண்ணல, இன்னும் ரத்தம் சிந்தவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். எனவே இந்த அனைவிதமான தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள், இப்படி அனைவிதமான பலவீனங்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்படி நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த அழைப்பில் வந்துட்டு இந்த 1,44,000 பேருக்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்திருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காகவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற வேதவசனம் பார்ப்போம். சகோதரருடைய விளக்கத்தை வாசிக்கலாம். இதை வாசிங்க.
இந்த நற்செய்தி காலத்தில் திருச்சபையின் விசேஷ அழைப்பில் நம் ஆண்டவரின் நோக்கம் ஒரு மக்கள் பிரிவினரை தம்முடைய பிரிய குமாரனும் நம் மீட்பெருமானவரின் குணாதிசய சாயலுக்கு ஒப்பாக உருவாக்குவதே ஆகும். இந்த நற்செய்தி காலத்துல சுவிசேஷ யுகம் தான். இந்த சுவிசேஷ காலத்தில் திருச்சபையின் விசேஷ அழைப்பில் அதான் நம்ம சொல்லுவோம் ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாப்பிக்குள்ள நம்ம ஆண்டவரின் நோக்கம் ஒரு மக்கள் பிரிவினரை தம்முடைய பிரியமுள்ள குமாரனும் நம் மீட்பெருமானவரின் குணாதிசய சாயலுக்கு ஒப்பா உருவாக்கதே ஆகும். நெக்ஸ்ட் இதை வாசிங்க. அதாவது பாவத்தை எதிர்க்கும் சொன்னா அந்த மண்பாடத்துல தான் இருக்குது. அந்த மண்பாடத்துல உள்ள வந்தாலும் கூட என்ன பண்ணணும்னா அதை நம்ம எதிர்க்கக்கூடியதான சூழலுக்கு நம்ம இருக்கணும். வாசிங்க. பாவத்தை எதிர்க்கும், பாவத்தை எதிர்ப்பதில் விசேஷ மகிழ்ச்சி, அந்த மண்பாட்டம் விசேஷ மகிழ்ச்சி கொள்ளும். ஒருவேளை அந்த பாவத்தை எதிர்த்துனா என்ன ஆகும்? விசேஷ மகிழ்ச்சி கொள்ளும். பாவத்திற்கு அடிபணிவதை விட மறிப்பதையே விரும்பும் ஒரு இருதய நிலை. ஆமா, அந்த மாதிரி அது யாருக்கு மேல புது சிருஷ்டி தான் அந்த மாதிரி சித்தை. அதாவது பாவத்திற்கு அடிபணிவதை விட மறிப்பதையே விரும்பும் என ஒரு இருதய நிலை யார் தான் விரும்புவான்னு பார்த்தீங்கன்னா அந்த புது சிருஷ்டியர் தான் விரும்புவார்கள். நெக்ஸ்ட். ஆயினும் இந்த புதிய மனதின் பொக்கிஷமாகிய நமது புதையல் மண்ணாலான நமது சரீரங்களாகிய பாத்திரத்தில் இருக்கிறது என்பதை முதல்ல நாம் அதை நினைவு கூற வேண்டும். நம்ம எல்லா இதாக பார்த்தாலும் இந்த பொக்கிஷத்தை நம்ம கையில் வாங்கியிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தை கொண்டு நாம் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இன்னும் கர்த்தர் இயேசு நமக்காக இன்னும் அதிகமாக பரிந்து பேசுகிறார். அதாவது மன்னிப்பு போன சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த மன்னிக்கிற ஒரு தன்மையை பார்த்தோம்ல, அதை குறித்து கூட வசனம் இருக்குது. எல்லா வசனமும் நமக்கு ஒரு 10 வசனம் அதில் வந்த வசனம் தான் வரும். வாசிங்க. கொலோசியர் 3:11. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமா, அதாவது கிறிஸ்து உங்களுக்கு ஒருவரை தாங்கி ஒரு குறைபாடு உண்டானால், இப்ப இல்லை நம்ம மண்பாண்டம் சொன்னா இன்னொரு சகோதரன் யார் தான், அவர் மண்பாண்டம் தான். ஒருவேளை தவறு செஞ்சாச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்க தயவு செய்து அவர் என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்க அதே மாதிரி செய்யாம இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்ன பண்ணீங்க, நீங்களும் அதே மாதிரி செய்ய தான் போறீங்க. அப்ப என்ன பண்ணீங்க, அதனால நீங்க மன்னிச்சிருங்க. எதுனால மன்னிக்கணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்காக மன்னிக்கிறார்னா அந்த மன்னிக்கிற விஷயம் தான் அந்த என்ன பண்ணா பரிந்து பேசுகிற விஷயத்தை குறிக்கிறது. அன்பு சகோதரி, எப்படியாவது நம்ம சில கஷ்டங்கள் மன வேதனைகள் வந்தாலும் கூட தைரியமாக என்ன பண்ணணும்னா பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஒரு ஜெபம் பண்ணுகிற விஷயம்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அதை பார்ப்பார். நம்ம தேவன்கிட்ட எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கிறோமாங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் நாம் இந்த இப்போ இது அழைப்பில் ஜீவனோடு இருக்கிறோம்ல, அது நன்மையான காரியங்கள் இருக்குது. முதல்ல பார்த்தோம், அந்த சைடில் முதல் சப்ஜெக்டில் பார்த்தோம். நாம் இப்போ இதில் இருக்கிறதுக்கு நன்மை என்ன நன்மையாக இருக்கும், முதல் நன்மை எதாக இருக்கும், புரோஜனம் என்ன, நன்மைகள் வரைக்கும் நம்ம இருக்கிறதுல புரோஜனம் அப்படிங்கிறது என்ன, இந்த அழைப்பில் இருக்கு இவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியாது, இதுக்குண்டான புரோஜனம். முதல்ல அந்த சேரில் உட்கார்ந்து இருக்கிறதே என்னதான், எத்தனை பேர் ரோட்டோட வெளியேறி எத்தனை பேர் வீடு போய் சேர்றாங்க இன்னைக்கு, எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டோட வெடிச்சு என்ன ஆகுறாங்க, கீழே வந்துடுறாங்க. அப்போ இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் அந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாம் எதன் மூலம் யார் மூலமாக தான் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இது நமக்கு கிடைக்குது. என்னத்தான் பார்த்தீங்கன்னா அந்த நீதியின் ஆடை இன்னும் நமக்கு கரைபடாமல் ஒரு அழுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட யார் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கு இருக்குதான அது தொடர்பு, அந்த உறவு நிலை அதை மேம்படுத்துறதுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இந்த பரிந்து பேசுதல் தான் ஒரு காரணமாக கூட காணப்போகிறது. இன்னைக்கு எவ்வளோ தைரியமாக பிதாவை தேவன் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்பா பிதாவை கூப்பிடக்கூடியதான புத்திர சுகாரத்தை பெற்றிருக்கிறோம். இதை நம்ம கூப்பிடுறது கூட இது யார் மூலமாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி நடக்கிறதுனால தான் அது நமக்கு நடக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நம்ம உணர வேண்டும். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, எந்த கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா கிருபாசனத்திற்கு போங்க அப்படின்னு சொல்ல எபிரேயர் 4:14-15 எபிரேயர் 4:14 முதல் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிடாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாததாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தந்தையில் சேர கிடவும். சரி, இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா தைரியமா கிருபாசன தந்தையில் சேர கடவோம் அப்படிங்க. அதாவது இரக்கத்தை பெறுவதற்கு தைரியமா என்ன பண்ணணும்னா கிருபாசன தந்தையில் சேரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாரு, அட்வொகேட் மினிஸ்ட்ரி பண்றாரு. அவரு அட்வொகேட் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு ரெடி. ஆனா
இப்போ வந்து கோர்ட்டில் வச்சு பார்ப்போம். இது ஆவிக்கிற இதெல்லாம் பார்க்கணும். கோர்ட்டில் இப்போ நடக்கிற விஷயங்கள், குற்றவாளி என்ன பண்ணியிருக்கோம், கூண்டில் நிப்பாட்டி. அந்த குற்றவாளி யாரு? நாம தான். வக்கீல் இருக்கிற யாரு? அட்வொகேட் யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஜட்ஜி யாரு? பிதாவாகிய தேவன். இப்போ வக்கீல் வந்து குற்றவாளி இல்லாம வக்கீல் மட்டும் வந்துட்டு என் குற்றவாளி என்ன பண்றாரு, அவருக்கு நீ விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னார்னா ஜட்ஜ் என்ன கேட்பாரு, நீ வந்திருக்கப்பா, நீ வாதாட கூட வந்திருக்கிற அந்த நபருக்கு இந்த என்ன பண்ற தவறு தான், செஞ்சது தவறு தான், இனிமேல் நான் அதை தப்பு பண்ண மாட்டேங்கிற உணர்வு இருக்குதா இல்லையான்னு முதல்ல என்ன கேட்பாரு? கேட்க மாட்டாரு அந்த ஜட்ஜி. கண்டிப்பாக கேட்பாரு. அப்போ என்ன, அதான் சொல்ற தைரியமாக என்ன பண்ணோம்னா கிருபாசனத்தண்டையில் போய் சேரணும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். அப்புறம் கர்த்தர் இயேசு அவர்கிட்ட போய் வாதாடுறா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணா, டைரெக்டாக போய் தேவனை அவங்க சீக்கிரம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, மை லார்ட் சொல்கிறாங்களா வக்கீல். அப்போ அதான் அந்த பரிந்து பேசக்குள்ள வாசனை அந்த அதில் தான் வருது. என்னதான் இருந்தாலுமே அவங்க பலவீனர்கள் தான். அவங்க நான் பட்ட பாடுகளை நீ பாருங்க, அவங்க அவங்க கஷ்டம், அவங்க அந்த பலவீனர்லேருந்து தவறு பண்ண தான் செய்வாங்க. என்ன பண்ணுங்கன்னா கிருபையா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மை லார்ட் நீங்கள் அவளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அந்த ஓமையில் படித்தது மாதிரி தான். அதனால தான் பிதாவாய் தேவனுக்கு எது செய்தாலுமே நீதியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி பரிந்து பேசுகிற சூழல்கள் வந்தார்? இந்த பாடுகள் எல்லாம் பட்டு பிதாவாகிய தேவனுடைய சொல்பேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய அறிவிப்பு நம்ம முழுமையாக ஆக்கின பிற்பாடு தான் என்ன ஆகுது, இந்த ஒரு வேலையை அட்வொகேட் மினிஸ்ட்ரி ஊழியமே யாருக்கு கிடைக்குது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிடைக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பு கிறிஸ்தவர்களே, நம்ம அநேக தவறுகள் செய்கிறோம். தெரிந்து செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், சில பிளான் பண்ணி செய்கிறோம், பிளான் பண்ணாமல் செய்கிறோம். யார் எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அவங்கவுங்க என்ன சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு தகுந்த இருக்கிற அந்த ஞானத்தின்படியாக என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே தவறு செய்கிறோம். அதனால தான் அப்போ தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒருவனும் அந்த வருஷம் ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நம்ம பாவங்கள் செய்கிறார்கள் தான். துணிகரமான பாவங்களுக்குள்ள தான் என்ன பண்ணக்கூடாது. இப்போ அதான் வந்து கேட்குறாருல ஜட்ஜி, அவருக்கு விருப்பம் இருக்காம இல்லை அப்படின்னு. அதாவது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இருதயம் இருக்கிறதா? அப்படி இருக்கமே இல்லாத ஆளுக்கு நீங்க எப்படி பரிந்து பேச நினைக்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறாருல. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இயேசு கிறிஸ்து என்னன்னா, நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும். நமக்கு நான் செய்த தப்பு தான். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாருல, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். சகோதரர் முதல் பாடத்தை சொன்ன மாதிரி வெளிப்புறமா சிலர்கள் எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், நல்ல வெள்ளை சட்டை போட்டுட்டு நல்ல பவுடர் பூசி பிரகாசமா இருக்க மாதிரி காமிச்சு வந்துடுவோம். ஆனா உள்ள எப்படி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஜட்ஜிக்கு தெரியும், பிதாவாகி தேவனுக்கு தெரியும், கர்த்தர் இயேசுவுக்கு தெரியும். எனவே நம்முடைய இந்த என்ன சொல்றது, நம்முடைய வேண்டுதல், நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே நம்முடைய ஆழ்க்கைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய கிறிஸ்துவின் சரீரங்கமாக மாறப்போவதற்குமாகவே அவைகள் காணப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், எனவே வாஞ்சியே இல்லாமல் ஆர்வமே இல்லாதவர்களுக்கு என்ன ஆகாது, இந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி, இந்த பரிந்து பேசுகிற ஊழியம் என்ன ஆகாது, அவங்களுக்கு பிரோஜனமே படாது. பிரோஜனப்பட வேண்டும். ஒரு சின்ன தவறு பண்ணால் அன்னைக்கு உடனே போய் முழங்கால் படித்து கிருபாசனத்தில் அதான் அந்த தைரியமாக போய் தர்றது. தப்பு செஞ்சால் யாருக்கும் என்ன வர்றதில்லை, கிருபாசனத்தில் போகிறதுக்கு மனசே வர்றதில்லை. இல்லை, அவர் பாவியாக தானே ரட்சிக்கு வந்திருக்கேன்னு வசனமே இருக்குது. அப்போ பாவிகளை ரட்சிக்கணும் வசனம் இருந்த பிறகு நமக்கு ஏன் போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனை இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து அந்த ஒரு சில துணிகரமான சில செய்கிறதான விஷயம் தான் என்ன வருது. ஒருவேளை சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடன்படிக்கை வந்த பிறகு, அதாவது உண்மையான அந்த அமைப்புக்குள்ள வேற அளவில் இருக்கிற அமைப்புக்குள்ள இருக்கும்போது சில தவறுகள் நம்ம செய்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா துணிகரமாக சில விஷயங்களை நம்ம செய்கிற விஷயங்கள் நடக்குது. நம்ம சில அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் தான். என்னென்னா, ஒருவர் வந்து இந்த ஒரு உண்மை ஒரு சத்தியமே இல்லாத எந்த ஒரு வசனத்தின் விளக்கமே சொல்லாத ஒரு இடத்துக்கு கூட என்ன பண்ணுவார்னா, நான் சபைக்கு தவறாமல் போகணும், இல்லையா, நீட்டாக போகணும், நீட்டாக வரணும், எனக்கு எந்த பிரச்சனை இருக்காது, என் பாட்டு போவேன், எனக்கு எம்பாடு வரணும் அப்படி சொல்லணும் அங்கே இருக்கும்போது. ஆனால் இங்கே வந்த பிறகு அப்படி இருக்கக்கூடாது. என்ன எப்படி இருக்கக்கூடாதுன்னா, எனக்கு என்னால் யாருக்கு என்ன இல்லை, ஒரு தொந்தரவும் இல்லை, நான் பாட்டு போவேன் சபை சப்ஜெக்ட் கேட்பேன், என் பாட்டு நான் வந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவர் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, தைரியமாக கிருபாசனத்தின் போகாதவர். தைரியமாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பாவங்கள் மறைமுகமாக, அதாவது உள்ளால அர்த்தத்தில் செஞ்சுட்டு இருக்க சகோதரர்கள் தான் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு தெரியாமல், சகோதரர்களுக்கு தெரியாமல் மறைமுகமான சில பாவங்களை சில பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால என்னால யாருக்கும் தொந்தரவு இல்லை, யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னா நம்ம யாருக்கும் பேசுறது இல்லை, அப்போ எப்படி நமக்கு தொந்தரவு வரும்?
இல்லையா? எல்லாத்தையும் பேசி எல்லாத்துலையும் பங்கெடுத்து என்னென்ன சபையில என்னென்ன இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாத்துலயும் எனக்கு ஒரு சின்ன பார்ட் இருக்கா? 5 விரல் இருக்குன்னா அதுல ஒரு இஞ்சிக்குள்ள ரேகைக்குள்ள பார்ட் எனக்கு இருக்குதா? இல்ல ஒரு 3 இன்ச்சில் இருக்கிற ஒரு கால் துண்டுக்குள்ள பார்ட் எனக்கு இருக்குதா? அப்படிங்கிறது எல்லாரும் நிதானித்து ஆலோசித்து என்ன பண்ணணும்னா இந்த சபை வாய்ப்புகளை நம்ம கடந்து போகக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் சொல்லி, எனவே நாம் செய்யற பாவம் அப்படின்னு சொன்னா பிரிக்கணும். உடன்படிக்கைக்கு முன்னாடி உள்ள பாவத்தை குறித்து பேசல, உடன்படிக்கை பின்னாடி கர்த்தர் இயேசுவோடும் பிதாவாகிய தேவனோடும் நாம் பண்ண உடன்படிக்கை பிற்பாடாக நாம் செய்யற பாவத்துக்கு தான் கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரியான பாவத்தை ஒருவர் செய்து தன்னுடைய பரிந்து பேசுதலை கர்த்தர் இயேசு செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தும் இதை அறிக்கையிடாமல் அவர்கள் தொடர்ந்து இந்த பாவத்திலே செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் யார் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 மற்றும் 31. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29. எண்ணத்தினாலெனில் அபத்திரமை போஜன பண்ணினவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததால், அபத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்ல? கர்த்தருடைய சரீரம் என்னது? பெர்ஃபெக்டா ஆதாமுடைய சரீரம் போலேயே மரித்து அப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரா? அது பிற்கப்பட்டது. அந்த பிற்கப்பட்டது யாருக்காக? எனக்காக. உடைக்கப்பட்டது யாருக்காக? எனக்காக. சிதைக்கப்பட்டது யாருக்காக? எனக்காக. ஒட்டுமொத்த ரத்தம், ஒட்டுமொத்த ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல எல்லாம் வெளியே போனது யாருக்காக? இது எனக்காக. இது எல்லாம் நிதானித்து அறியாததினால் என்ன பண்றாருன்னா தனக்கு ஆக்கினத்துக்கு போகும்படி போஜன பானம் பண்ணுகிறார். இது எதையுமே உணராம, இந்த சத்தியத்தையே உள்வாங்காம, ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சனகாச்சரமாக செய்து வந்து இதை பந்தியில் அனுசரிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, கடைசி அடுத்த வாசம் வாசிங்க 31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு நிமிஷம் நம்ம இன்னும் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று எனக்கு தெரியுதா? அந்த மேல் வீட்டர்கள் சொன்ன வார்த்தை எப்படி? இது ஏன் உங்களுக்காக பிற்கப்பட்டதுன்னு சொன்னாரு? எதுக்காக இந்த சிலுவையில என்ன தொங்க விட்டாங்க? அவரை தொங்க விட்டாங்க. எப்படி இந்த முகல் அப்படி கிழிக்கப்பட்டது? அந்த சதைகள் அதாவது அடிச்சு அடிச்சு அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொழுவி இந்த சைடில் இப்படி நிற்கும். அந்த பெல்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ல இப்படி பெல்ட் இப்படி மாட்டி நிற்கும். அப்படி இழுப்பார் அவர் வராதுன்னு சொல்லிட்டு அந்த போர் சேவகன். அப்போ சதை அப்படி கிழிச்சிரும். அப்போ இந்த கிழிக்கப்பட்டதெல்லாம் எதற்காக? எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எனக்காக அப்படி சொல்லி உணர்ந்து தெரியாம இதெல்லாம் தெரியாதவர் தான் என்ன பண்றாருன்னா இது ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். எனவே இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம்னா இந்த அழைப்பை நிதானித்து எதற்காக தேவன் இந்த அழைப்பில் என்ன கொண்டு வந்திருக்கிறார், நான் என்ன வேலை இந்த சபையில் நாம் செய்ய வேண்டும், எதற்காக முன்குறித்துகிறார், என் ஃபேமிலிக்காக ஆகட்டும் என் பிள்ளைகளுக்காகட்டும் எல்லாத்துக்குமே அப்படிதான். பார்த்தீங்கன்னா அநேக சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சில சகோதரர்கள் பேப்டிசம் பண்ணி உள்ள வந்திருக்கிறாங்க. சில சகோதரர்கள் எப்படி இல்லை, சகோதரர் மட்டும்தான் வந்திருக்காங்க, சில சகோதரர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த ஈக்குவல் மனப்பான்மை, அவங்களை மரியாதை கொடுக்கறது எல்லாத்துலேயுமே இருக்கணும். இப்போ என்னுடைய மனைவி வந்து இந்த தூத்துக்குள்ள வரலன்னா அவங்களுக்கு அந்த கனம் அந்த மரியாதை வந்து நம்ம என்ன ஆக வேண்டியிருக்கு, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எல்லாருமே தெரிஞ்சிருக்க விஷயம். ஒருவேளை நான் ஐயோ என் மனைவியை தூத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். கூட்டிட்டு வந்துகிட்டு அந்த முன்பு கொடுத்த மரியாதை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா என்ன ஆகும்? அதுவும் பிரயோஜனமே இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சரீரம்ங்கிறது அந்த அதை கூட நிதானிச்சு பார்க்கலங்கிறது என்ன ஆகுது, அந்த இடத்துல ப்ரூஃப் ஆகுது. பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடுத்து சபைக்கு அடுத்து அவங்க ஃபேமிலி அவங்க இருக்கிறன்னு சொன்னா அந்த சரீரம் ஒரே சரீரமா இருக்கணும். ட்ரூத்துக்கு வராத சகோதரர்கள் வந்து அந்த சகோதரர்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்து பழகுறாங்க தெரியுமா? என்னால் ஒரு சின்ன ஒரு கசப்பு சின்ன மனத்தாங்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறோம், நம்ம கூட்டு வராம எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா சரிசமமா இருக்கணும், எல்லா பங்களிப்பும் இருக்கணும். என்னுடைய சரீரம் சொன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன ஆகணும் எனக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரியாம நான் பேட்டர்ன் லாக் போட்டே கூடாது. ஏன் செல் அடிச்சுன்னா ஏன் செல் எடுத்துன்னு கேட்கக்கூடாது, ஏற்று பேசு. அப்படி என்ன ரகசியம் இருக்கு, என்ன மறைபொருள் நமக்கு வேண்டியது, மறைவான குற்றங்கள் இருக்கு, எதுவும் தேவையில்லை. சரியா நம்ம குடும்பத்தில் என்னுடைய லாக்கு, என்னுடைய மொபைல் நம்பர்ல அந்த எல்லாமே என்ன சீக்கிரம் எல்லாமே யாருக்குமே என் மனைவி தெரியும், நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் தெரியும். எதுக்காக நம்ம பதறோம், என் போன் எடுத்தா தேவையே இல்லை, நீங்க நிதானிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மனதில் கொண்டுதான் நாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டும். எந்த கரையா இருந்தாலும் சரி, சகோதரன் இருக்கிறதா கரையா இருந்தாலும் சரி, தன் மனைவியோடு இருக்கிற கரைகளா இருந்தாலும் சரி, தன் கணவனோடு இருக்கிற கரையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐக்கியத்தில் எந்த சகோதரனுக்கு கரையா இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமாக கொண்டு அந்த வெளியே கொண்டு போட்டு வந்துருக்கு.
போட்டு வந்து கர்த்தர் பந்தி நம்ம இருந்தோம்னு சொன்னா இந்த பந்தி கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில இருக்கிறார், ஆவிற்குரிய சரீரத்துல இருக்கிறார் சிந்தை வந்து நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும், இருக்கிற எல்லாருக்குமே. அதனாலதான் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்காக. இந்த மாதிரியான பலவீனங்கள்ல நம்ம செய்யற தவறுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார்ங்கிற விஷயம். ரட்சிப்பு ஓகே, அவர் உயிர் ஓகே, ஆதாமுக்கு நிகரா சரியா போச்சு. எக்ஸ்ட்ரா ஏன் அவருக்குள்ள அடிப்பட்டு அவர் சிதைக்கப்படணும்? அதான் அவர் சொல்ல, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்ல. இறுதியாக ஒரு விளக்கத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்திருப்பதால் பாவம் செய்யலாம் என்பது அர்த்தமல்ல, அல்லது பாவி இந்த கிருபையை மறுதளிக்கலாம் என்பது பொருள் அல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தங்களுடைய வீட்டு போன நிலைமையையும் மரணத்திற்கு கொடுக்கப்பட்டது நியாயத்தையும் அறிந்து தெளிந்து இவைகளில் மீட்கப்பட்டது முழுவதும் தெய்வீக கிருபையினாலே என்பதை உணர வேண்டும். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரையில் தெய்வ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. நேரம் கேட்ட பாடத்தை நம்ம உண்மையிலேயே நமக்குள்ள போகல. இயேசு விற்கப்பட்டது எதற்காக அப்படிங்கிற விஷயம் நமக்கு இதன் உள்ள போகவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தின் திட்டத்தை பற்றி என்ன பண்ண முடியாது, நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்றத குறித்து பாடத்தை நிறைவு செய்வோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.